யாருக்காவது சொல்ல முடியுமா பாடி ஆயில் அண்ட் ஃபேஸ் ஆயிலுக்கான டிஃபரன்ஸ்? කාටහරි කියන්න පුළුවන්ද බොඩි ඔයිල් and face oil මේ දෙකටම තියෙන ඩිෆරන්ට් එක. අපි ලාස්ට් ක්ලාසස් එකකින් බැලුවේ බොඩි ඔයිල්. sorry face oil ගැන. අද අපි බලන්න යන්නේ බොඩි ඔයිල් ගැන. කාටහරි අයිඩියා එකක් තියෙනවද? ஓகே ஃபேஸ் ஆயில் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணது பாடி ஆயில் பாடிக்கு அது ஓகே. பட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஃபேஸ் ஆயிலுங்கிறது கொஞ்சம் ஆயில் தன்மை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதாவது ஆயிலியா இருக்காது ஃபுல்லா. ஏன்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதுனால அதுல நிறைய வேற இன்கிரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ பாடி ஆயில் அப்படின்னா அது கொஞ்சம் ஆயிலியா தான் இருக்கும். பாடி ஆயில நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபேஸ் ஆயில் அண்ட் பாடி ஆயிலுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் அதுதான். நீங்க அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாடி பாடி ஆயில நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஆயிலியா இருக்கும். அப்ப நீங்க சும்மா கோகோனட் ஆயில நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ண மாதிரி ஆயிடும். அது வந்து அப்சர்வ் ஆகாது. இது வந்து பாடி ஆயில் வந்து பாடியில அப்சர்வ் ஆகுறதுக்கு. ஏன்னா பாடி வந்து பாடியில இருக்க தோல் ஃபேஸ்ல இருக்க தோலை விட தடிப்பமா இருக்க ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படியுமே நம்மளோட ஸ்கின்குள்ள ஒர்க் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். அதாவது பாடி ஆயில் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ஹார்டான ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ஸ்கின் லைட் ஸ்கின் அதாவது உங்களோட ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகாது. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களோட கையும் உங்களோட முகத்தையும் தொட்டு பாத்தீங்கன்னா முகம் சாஃப்ட். கையையும் நீங்க உங்களோட காலையும் தொட்டு பாருங்க, கால் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்கின் வந்து ஃபிக்ஸ் இதாகிருக்கு. கால் வந்து ஹார்டா தான் இருக்கு. ஏன்னா நாங்க நடக்கிறோம், நாங்க வந்து ஓடுறோம். ஸோ நம்மளோட உள்ளுக்கு இருக்க அந்த பில்ட் ஆகி இருக்க மசில்ஸோட கனெக்ட் ஆகி கால் எப்படியுமே ஹார்டா தான் இருக்கும் கையை விட ஃபேஸ் சாஃப்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால பாடி ஆயில் ஆயில் தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபேஸ் ஆயில் கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதாவது ஆயில் அப்சர்வ்ஸ் வந்து லைட்டா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பாடி வாஷ் மாதிரி, ஒரு பாடி கிளென்சர் மாதிரி, பாடி லோஷன் மாதிரி. இது வந்து ஒரு 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 சாதாரணமா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே. நாங்க நாங்க எங்களோட உடம்பு வந்து கேர் பண்ணிக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் இந்த பாடி ஆயில். ओके. बॉडी ऑयल කියන්නේ ඒක ස්කින් කෑර් ප්‍රොඩක්ට් එකක්. ඉතින් ඔච්චර ලොකු මහ දෙයක් නෑ. දැන් අපි බොඩි ලෝෂන් බොඩි wash යූස් කරන වගේ මේකත් අපි නිකන් යූස් කරන්න පුළුවන් දෙයක්. ओके.
ஓகே, ஸோ பாடி ஆயில் மோஸ்ட்லி எந்த ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாடி ආයිල් මෝස්ට්ලි මොන වගේ ස්කින් එකටද ගොඩාක් ගැලපෙන්නේ? හැම ස්කින් එකටම දාන්න පුළුවන්. ගොඩාක් ගැලපෙන්නේ මොන ස්කින් එකටද කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? என்ன ஸ்கின்னுக்கு பாடி ஆயில் வந்து மோஸ்ட்லி செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி இந்த ஸ்கின்னுக்கு தான் இது வந்து சரியா செட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன ஸ்கின்? ட்ரை ஸ்கின், கரெக்ட். இது ட்ரை ஸ்கின்னுக்கு தான் அதிகமா செட் ஆகும். ஏன்னா ட்ரை ஸ்கின் தான் ரொம்ப ஆயிலி, ஆயில் ஆயில் கிளான்ஸ் எல்லாம் இறந்து போய் இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் தான் மோஸ்ட்லி நல்லா செட் ஆகும் நீங்க வந்து இது யூஸ் பண்றதா இருந்தா. ஓகே, ஸோ பாடி ஆயில் அப்படிங்கிறது அது ஒரு බොඩි කෑර් ප්‍රොඩක්ට්. බොඩි ආயில் කියන්නේ බොඩි කෑර් ප්‍රොඩක්ට් එකක්. ඕකේ, මේක ඔයගොල්ලෝගේ ස්කින් එක නොරිෂ් කරනවා, ප්‍රොටෙක්ට් කරනවා, හයිඩ්‍රේට් කරනවා. ගොඩා සෝ ඩ්‍රයි ස්කින් කට්ටිය වැඩිපුර බොඩි ලෝෂන් එකට වැඩිය බොඩි ආயில் යූස් කරන්න එක හොඳයි. ඒකටත් වැඩිය බොඩි බටර් යූස් කරන එක ගොඩාක් හොඳයි. ඕකේ, සෝ ඩ්‍රයි ස්කින් කට්ටියට බොඩි ආயில் ෆස්ට් ඔප්ෂන්, පස්සේ බොඩි බටර්, එහෙම නැත්නම් බොඩි ලෝෂන් දාන්න පුළුවන්. ඕකේ, සෝ ඒක හයිඩ්‍රේට් කරනවා ස්කින් එක. ස්කින් එකෙන් ග්ලෝ එකක් අපිට ලැබෙනවා. එකත් එක ස්කින් එක හයිඩ්‍රේට් වෙනවා. ඕකේ, සෝ බොඩි ஆயில் එක ඒකත් එක්ක ග්ලෝ එකක් අපිට ලැබෙනවා. ஸோ பாடி ஆயில் வந்து உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். அதோட பாடி ஆயில் உங்களோட ஸ்கின்னை ஒரு க்ளோ கொடுக்கும், ஒரு ரேடியன்ட் க்ளோன்னு சொல்லுவாங்க. பாடி ஆயில் நீங்க ஒரு 1 வீக் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோன்னு கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. ஓகே, அதனால அது ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பாடி ஆயில் அப்படின்னு சொல்றது. ஓகே, நீங்க அப்படி பாடி ஆயில் உங்களுக்கு டிரெக்டா ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து பாடி ஆயிலையும் பாடி லோஷனையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து பூசிக்கலாம். ஓகே, அது உங்களோட உங்களோட விஷ். උනට බොඩි ඔයිල් එහෙම ඔයිලි ගතියක් තියෙන ඉඳලා ඒක මට දාන්න කැමති නෑ කියලා ඔයගොල්ලෝ හිතුවා නම් බොඩි ඔයිල් and බොඩි ලෝෂන් මේ දෙකම මික්ස් කරලා ඔයගොල්ලන්ට දාගන්න පුළුවන්. සෝ අපි දැන් බලමු බොඩි ඔයිල් බොඩි ලෝෂන් මේ දෙකටම තියෙන டிஃபரன்ஸ் මොකක්ද කියලා. இப்போ நாங்க பார்ப்போம் பாடி ஆயில் அண்ட் பாடி லோஷன், இது ரெண்டுக்குமே இருக்க டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஓகே,
ஓகே சாரி கேர்ள்ஸ். ஓகே ஸோ பாடி ஆயிலுக்கும் பாடி லோஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம். ஸோ மெயின் டிஃப்ரெண்ட் பாடி ஆயிலுக்கும் பாடி லோஷனுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னா பெனிஃபிஷியல் இன்கிரீடியன்ஸ், அதாவது முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய நம்ம ஸ்கின்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ். ஓகே ஸோ இதுல வந்து பாடி லோஷன் பாடி ஆயிலுங்கிறதுல இன்கிரீடியன்ஸ் அதிகமா இருக்கும். நான் எங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மோஸ்ட்லி அதிகமா இருக்கும். ஆனா பாடி லோஷன்ல அப்படி இருக்காது. ஏன்னா பாடி லோஷன்ல 80% அதாவது ஒரு 20% தான் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. 80% என்ன கண்டெயின் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பாடி லோஷன்ல? බොඩි ලෝෂන් දැන් බොඩි ඔයිල් එකේ 100% තියෙන්නේ අපිට ස්කින් එකට ඕන වෙන ඉන්ග්‍රීඩියන්ට්ස් ටික. ස්කින් එක ග්ලෝ කරගන්න, ස්කින් එක නියුට්‍රේට් කරගන්න ඒ වගේ ඉන්ග්‍රීඩියන්ට්ස් ටික. සෝ බොඩි ඔයිල් එකේ බොඩි ලෝෂන් එකේ මොන වගේ ඉන්ග්‍රීඩියන්ට් එක තියෙන්නේ කියලා 20% තමයි අපිට ඕන ඉන්ග්‍රීඩියන්ට් එක තියෙන්නේ. ඊටර ටික මොනවද තියෙන්නේ කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? ඒ තියන්නේ බොඩි ලෝෂන් එකේ 80% තියන්නේ water. ஓகே பாடி லோஷன்ல 80% இருக்குது தண்ணி. தண்ணி தான் மொத்தமாவே. நீங்க பாடி லோஷனை கையில எடுத்து தொட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி வருதா, வாட்டர் கன்சிஸ்டன்சி வருதா? உங்களுக்கு බොඩි ලෝෂන් එක අතේ ඇලුවාම උගලට වතුර වගේ දැනෙනවද නැත්නම් ආයිලි ගතියක් දැනෙනවද? கேர்ள்ஸ் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இந்த கவரேஜும் இன்னைக்கு இஷ்யூ, எனக்கு ரிப்ளை வராதனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? வாட்டர் அப்ப கேக்குது. ஓகே சோ வாட்டர். சோ அதனால பாடி லோஷன் பாடி லோஷனையும் பாடி ஆயிலையும் வச்சு எது பெஸ்ட்னு கேட்ட எப்படியுமே பாடி ஆயில் தான் பெஸ்ட். ஓகே சோ அடுத்தது சோ அடுத்தது ஓகே ஸோ நேச்சுரல் பாடி ஆயில்ஸ், அதாவது நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு நாங்க எடுக்கிற பாடி ஆயில். இந்த பாடி ஆயில்ல ஹை ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்ஸ் இருக்கும்.
ஓகே, நான் chat பாக்ஸ்ல போடுறேன். ஹை ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட், ஹை ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட். ஓகே, ஹை ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஆசிட் கண்டென்ட். ஸோ இது என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ்ல இருந்து கிடைக்குதுன்னா ஒமேகா 3, ஒமேகா 6, 9 அண்ட் ஃபோலிக் ஆசிட்ஸ். நான் அதையும் சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஸோ நார்மலி naturally අපි natural ingredients තියෙන body oil තියෙනවා නම් ඒ body oil එකේ high fatty acid contents තියෙනවා. ඒ ingredients ටික තමයි omega 3, omega 6, omega 9, oleic and linoleic acids මේ ඔක්කොම තියෙනවා. Okay, mostly. So සමහර කට්ටිය හැම කෙනාටම 30 years එකට පස්සේ skin එක dry වෙන්න පටන් ගන්නවා. Okay, ஓகே. ஸோ அடுத்ததா ஒரு நம்ம வந்து நேச்சுரல் பாடி ஆயில்ஸ்ல வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் தான் மேஜர் பார்ட்டா இருக்கும் ஒரு ஸ்கின்னை வந்து கிளியர் பண்றதுல. ஓகே, எஸ், ஒமேகா 3, 6, 9 இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்ல தான் ஹை ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ பாடி ஆயில்ல இதை ஆட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாடி ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கிரீடியன்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, so omega 3, 6, 9 මේ ingredients ටික තියෙන body oil එකක් ඔයගොල්ලෝ ගත්තොත් ඒකින් තියෙනවා high fatty acid contents. so එඳ ඒක හොඳයි ඔයගොල්ලෝගේ skin එක ඔයගොල්ලෝ clear කරගන්න. so සමහර කට්ටියගේ skin එක 30 අවුරුදු 30කට පස්සේ ගොඩාක් dry වෙනවා. නැත්තම් ඒගොල්ලන්ට marks එන්න පටන් ගන්නවා. ඒ වගේ වෙලාවට body oil එකක් use කරන්න එක ගොඩාක් හොඳයි. ஓகே, ஸோ 30 வயசு கீழே சுருக்கம் மார்க்ஸ் அந்த மாதிரி வர்றவங்க இருக்காங்கன்னா
அவங்க வந்து பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணாம பாடி ஆயில் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே. ஸோ மோஸ்ட்லி பாடி லோஷன் யூஸ் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? எதுக்காக பாடி லோஷன் யூஸ் பண்றாங்க? மோஸ்ட்லி நார்மலி பீப்புள் எதுக்காக பாடி லோஷன் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்க பாடி ஆயில் வெளியில போகும்போது பூசலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஐடியல் டைம் நீங்க வந்து வீட்டுல இருக்கும் போது இல்லாட்டி நைட்டுக்கு பூட்டிட்டு தூங்குறது தான் பெட்டர். ஓகே. ஸோ பாடி லோஷன் ஏன் பூசுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் மாய்ஸ்சர் ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு மாய்ஸ்சர்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் பாடி லோஷன் யூஸ் பண்றது. பாடி ஆயில் யூஸ் பண்ணது ஸ்கின்ல ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்காக. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் ட்ரை ஆகியிருந்தா, ஸ்கின் ஏதாவது பச்சு இருந்தா, அந்த மாதிரி இருந்தா பாடி லோஷன் போட்டு நீங்க ஹீல் பண்றதை விட பாடி ஆயில் போட்டு நீங்க ஹீல் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்ப நான் இதுல சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்?
எஸ், பாடி ஆயில்ல நிறைய நல்ல பிராண்ட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்ரீலங்கால கிடைக்கக்கூடிய பாடி ஆயில்னா உங்களுக்கு ஸ்பாசிலோன்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாடி ஆயில்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்பாசிலோன் தான் மெயின்லி பாடி ஆயில் ஃபேமஸ் ஏஷியால. ஸோ பாடி ஆயில் கூட இருக்கிறது வந்து ஸ்பாசிலோன். அவங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன் ஸ்பாசிலோன். அடுத்தது உங்களுக்கு ஸ்பாசிலோன் அளவு இல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்குள்ள எடுக்க முடியும்னா அது வந்து பாடி ஆயில். எனக்கு அந்த பாடி ஆயில் பயோ ஆயில். ஓகே, பயோ ஆயில். இந்த ரெண்டு பிராண்ட்ஸும் தான் காமன்லி ஸ்ரீலங்கால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடி ஆயில்ஸ். ஓகே, அது இல்லாம கிளியரா அந்த பிராண்ட்ஸ்லயும் நல்ல பாடி ஆயில்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ பாடி ஆயில் அதோட டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஓகே, உங்க ஸ்கின் ட்ரையா இருந்தா உங்களுக்கு டீப் ஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்து பாடி ஆயில்ஸ்ல கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பாடி ஆயில்ஸ் வந்து மாய்ச்சர் உங்களோட ஸ்கின்ல இருக்க மாய்ச்சரை சீல் பண்ணி வைக்க உதவும். ஓகே, ஸோ பாடி லோஷன் மாதிரி நீங்க அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்க தேவையில்ல. நீங்க பாடி ஆயில் போட்டீங்கன்னா அது ட்ரை ஆகிரும், ஆனா அது சீல் பண்ணி வச்சிருக்கும் உங்க ஸ்கின்ல இருக்க இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது இருக்க பாடி ஆயிலும் வந்து பெஸ்டான ஒரு பாடி ஆயில் தான். இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்க பாடி ஆயில் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பெட்டர். ஓகே, ஓகே. ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு பாடி ஆயில் உங்களுக்கு இவ்வளவு போதும்னு. பிகாஸ் எனக்கு ஒருக்கா நம்மளோட சிலபஸ்ல எனக்கு பார்த்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து மேக்கப்ல எது வரைக்கும் போயிருக்கேன்னு நான் செக் பண்ணேன். ஓகே, ஷிஃபானா எது விளங்கல? நான் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின் கேட்கல. ஓகே, ஸோ நாங்க வந்து உங்களுக்கு வந்து கிளீன் அப் நான் பண்ணிட்டேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், த்ரெடிங் பண்ணலைன்னா உங்களுக்கு. ஸோ த்ரெடிங், பார்ட்டி மேக்கப் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேனா? పార్టీ మేకప్ మంకి ఎలా దున్నది ఒకలుంట పార్టీ మేకప్ నార్మల్ మేకప్ එක මං කියලා දුන්නා. සිම්පල් ලුක් එකකුත් පාටි මේකප් එකත් ඔයගලන්ට තාම මං පටන් ගත්තේ නෑනේ. කාට හරි කියන්න පුළුවන්ද? ඕකේ. ඕකේ. ලුක්. சோ இன்னைக்கு பாடி ஆயில்ல ஏதாவது கொஷன்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
கேர்ள்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பாடி ஆயில் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, அப்படின்னா நான் கிளாஸ் என் பண்றேன். ஓகே.